அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். எனது சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களின் உள்ளங்களில் ஊசலாடும் தீய எண்ணங்களின் அடிப்படையில் அவர்கள் செயல்படாத வரை அல்லது அதை வெளிப்படுத்தி பேசாத வரை அல்லாஹ் அவர்களை எனக்காக மன்னித்து விட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 2528. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நம்முடைய உள்ளங்களில் ஏற்படக்கூடிய தீய எண்ணங்களுக்காக அல்லாஹ் நம்மை தண்டிக்க மாட்டான். மாறாக அந்த எண்ணங்களின் அடிப்படையில் நாம் செயல்படுவது அல்லது அந்த எண்ணங்களை வார்த்தைகளாக வெளிப்படுத்தி பேசுவது, இவற்றிற்காகவே அல்லாஹ் நம்மை குற்றம் பிடிப்பான். வெறும் எண்ணங்கள் தண்டனைகளாக மாற்றப்படாது என்பது இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய தகவல். அன்பிற்குரியவர்களே, பார்க்கக்கூடாத விஷயங்களை விட்டு கண்களையும், பேசக்கூடாத வார்த்தைகளை விட்டு நாவையும், கேட்கக்கூடாத தகவல்களை விட்டு காதுகளையும் நம்மால் கட்டுப்படுத்தி கொள்ள முடியும். மாறாக சிந்தனைகளை கட்டுப்படுத்துவதற்கு நமக்கு எந்த வழியும் இல்லை. எனவேதான் எது நம்மால் இயலாதோ அதை அல்லாஹ் குற்றமாக கருத மாட்டான் என்பதை விளக்கும் விதமாக எனக்காக அல்லாஹ் அவர்களை மன்னித்து விட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக தான் பிரார்த்தனை செய்ததை எடுத்துச் சொல்லுகிறார்கள். நபிகளாருடைய இரக்கம், அன்பு இவற்றிற்கு இதுபோன்ற ஹதீஸுகள் சிறந்த சான்றுகளாக இருக்கின்றன. அல்லாஹ் எந்த ஆத்மாவையும் அவற்றின் சக்திக்கு மீறி சிரமப்படுத்த மாட்டான் என்பதையும் இந்த ஹதீஸ் விளக்குகிறது. புரிந்து நடந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.